ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தீங்க அவர் மேல. அவர் உங்களுக்கு ஏமாற்றத்தை குடுத்திருக்காரான்னு. சார் முதல்ல சம்பத் அண்ணனை நாங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. நல்லா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ எங்கள்கிட்ட தெளிவில்லாமல் போனதுனால தான் அவர் அங்கே போயிட்டாருன்ற மாதிரி நீங்கள் எங்கள் கட்சிக்கு பெயர் அறிவிப்பதற்கு, பெயரை ஆய்வு செய்வதற்கு, தேர்வு செய்வதற்கு 15 பேர் கொண்ட குழு போட்டோம்ல. அந்த குழுவில் அவர் பேர் இருந்தா இல்ல. அப்போ நாங்கள் ஏன் அவரை சேர்க்கல அந்த குழுவில்? எங்களுக்கு தெரியும் இது சிறகடித்து பறக்கிற சிம்புட் பறவை. புஷி ஆனந்த் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினீங்கன்னா 100 பேர் கூட வரமாட்டான். ஆதவ் அர்ஜுன் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினா 50 பேர் கூட வரமாட்டான். நாஞ்சில் சம்பத் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினா 1000 பேர் வருவான். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. விஜய் இந்த நேரத்துல மௌனமாக இருப்பது ஒரு வகையில் மக்களுக்கு நல்லதுதான். அண்ணன் சம்பத் விஜய்க்கு எஜுகேட் பண்ற மாதிரி தெரியல. விஜய் ஏதோ சம்பத் அண்ணனை வலையில சிக்க வச்சுட்டது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த கருத்து. தற்கொலைன்னு இன்னைக்கு விஜய் கட்சியினரை பார்த்து சொல்றப்பல, தமிழ்நாட்டு களத்துக்கு தற்கொலை என்கிற வார்த்தையை முதலில் பிரசவித்தவர் அண்ணன் சம்பத் தான். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திராவிட வெற்றி கழகம் கட்சி தொடங்கி நான் உங்ககிட்ட பேசுகிற முதல் நேர்காணல் நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்கள் கட்சி தொடங்கும் போது உங்கள் மேடையில் இருந்தவர் நாஞ்சில் சம்பத். அவர் திமுக மேடைகளில் திமுகவை ஆதரித்து பேசிகிட்டு இருந்தார். திரு நாஞ்சில் சம்பத் திமுகலேருந்து மதிமுகவுக்கு போய் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்தார். இப்படி கட்சி மாறி போகிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். நேற்று விஜயை சந்திச்சிருக்கிறாரு. திராவிட வெற்றி கழகத்தின் மேடையிலேயே அவர் சொன்னார், அவர் பேச்சு முடிக்கும் போது திராவிட வெற்றி கழகம் இன்னொரு வெற்றியோடு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க? முதல்ல நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? என்ன பகிர்ந்துக்கிட்டீங்க? மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட அண்ணன் நாஞ்சில் சம்பத். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், மதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுவதற்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதை நிறைய முறை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். குறிப்பாக சவுத் பீட்டில் தான் அவர் அதை சொன்னார். நானும் அதே சவுத் பீட்டில் உங்கள் வாயிலாகவே நடந்தது என்னங்கிறதெல்லாம் நான் நிறைய தெளிவுபடுத்தியிருக்கேன். இப்போ மீண்டும் அதற்கு ஒரு முறை நான் போவதற்கு தயாராக இல்லை. காரணம், காலத்தின் அருமைப்பாடு பேசுறதுனால நான் அதை கொஞ்சம் இல்லை அது உண்மையும் கூட. அதில் உண்மை இருக்குங்கிறத நான் ஒப்புக்கொண்டிருக்கேன். அதற்கு பின்னால் வைகோ இருந்தாருங்கிறத சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகள் தான். மதிமுகவிலிருந்து வெளியேறி அவர் அதிமுகவுக்கு போனார். அதிமுகவுக்கு போய் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற நிலையிலிருந்து பணியாற்றினார். ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பணியாற்ற மாட்டேன் என்று சொல்லி வெளியில் வந்தார். அப்புறம் சசிகலா அம்மையார் ஏதோ கூப்பிட்டு பேசினாங்க, அதனால் நான் தொடர்ந்து பணியாற்ற போகிறேன்னு சொன்னார். டிடிவி தினகரனுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது அவரும் அண்ணன் பெங்களூரு புகழேந்தி அவர்களும் தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். டிடிவி தினகரன் இன்றைக்கு கட்சி தொடங்கி தலைவராவதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் இந்த இருவர் தான். அதில் மிக முக்கியமான பங்கை அவர் வகித்தாருங்கிறத யாரும் மறுத்து விடவே முடியாது. அதன் பிறகு அவர் டிடிவி தினகரனோடு தன்னுடைய பயணத்தை தொடராமல் நிறுத்தி கொண்டதற்கு காரணமாக அவர் சொன்னது என்னன்னா, அண்ணாவினுடைய பெயரும் இல்லை, திராவிடம் என்கிற வார்த்தையும் இல்லை, ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு தொடங்கியிருக்காரு, அதில் நான் பயணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தார். வெளியில் வந்ததற்கு பிறகு ஒரு சுதந்திர பறவையாக எல்லா மேடைகளிலும் அவர் கலந்து கொண்டு பேசினார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பாசறை கூட்டங்கள், மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டம், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டம், கலைஞருடைய பிறந்த நாள் கூட்டம்னு பல நிகழ்ச்சிகள்ல திமுக என்னை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி சில வருத்தங்களே அவர் வெளிப்படுத்துறாரு. அறிவு திருவிழால என்னை கூப்பிடல, அப்புறம் தஞ்சாவூர்ல பேச கூப்பிட்டுருந்தாங்க, அந்த விழாவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற சில வருத்தங்களை தெரிவிக்கிறாரு. இப்போ 10 நாளைக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் வட சென்னையில் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். முதல்ல ஒரு செய்தியை நான் சவுத் பீட் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏதோ எங்கள் கட்சியில் சேர்ந்த அண்ணன் நாஞ்சில் சம்பத் எங்கள் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாக 2 நாட்களாக செய்திகளை பரப்புகிறார்கள். அண்ணன் திருப்பூர் துரைசாமி திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி, திராவிட இயக்கத்தினுடைய தொழிற்சங்க சாசனம் என்று ஆராதிக்கப்பட்டவர், அண்ணன் அழகு சுந்தரம், புலவர் செவந்தியப்பன், அண்ணன் டிஆர்ஆர் செங்கோட்டன், இவர்கள் எல்லோரும் மறுமலர்ச்சி திமுகவில் தொடர்ந்து பணியாற்றியவர்கள். மறுமலர்ச்சி திமுகவில் ஒரு நெருக்கடி காலம் வந்ததற்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள்.
இவர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் துவங்குகிற பயணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் எங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நான் முதன்மை செயலாளர், அண்ணன் மல்லை சத்யா தலைமை ஒருங்கிணைப்பாளர், அண்ணன் கராத்தே பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இவங்க யாருமே வராததுக்கு காரணம், அவங்க எங்களோட கட்சிக்கு வரல. எங்களை வாழ்த்தினார்கள். அப்படி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் முப்பெரும் விழாவுக்கு வந்தவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். அவருக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம். தொடர்ச்சியாக திராவிட இயக்க மேடைகளில் பேசி அண்ணா பெரியார் குறித்த கருத்துக்களை இன்றைக்கு எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிற ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. அந்த நிலையிலிருந்து அவருக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் கொடுத்தோம். எங்களுடைய கட்சியினுடைய பெயர் அறிவிப்பு விழாவுக்கும் அதே போல அவரை சிறப்பு அழைப்பாளராக அழைத்தோம். அந்த விழாவுக்கும் அவர் வந்து எங்கள் மேடையில் கலந்து கொண்டு எங்களுக்கு வாழ்த்து சொன்னார். இன்னும் குறிப்பாக எங்க கொடியில் இருக்கக்கூடிய அந்த 7 நட்சத்திரம், அந்த 7 நட்சத்திரம் எந்த தலைவர்களை குறிக்கிறது, அந்த தலைவர்களுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு குறையாமல் எங்கள் மேடையில் பேசிவிட்டு போனார். இதுதான் அவர் எங்களை வந்து வாழ்த்தியதற்கான சான்று. எங்க கட்சியிலலாம் அவர் சேரல. அவர் திமுகவிலையும் சேரல. திமுக மேடைகளில் தோன்றினாரே தவிர திமுகவில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளல. அதிமுகவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு இப்போது அவர் விஜயினுடைய கட்சியில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அவர் துவக்கத்திலிருந்தே ஊடகங்களில் விஜய் குறித்த ஒரு மெல்லிய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இல்ல விமர்சிச்சும் இருக்கிறாரு. இல்ல கடந்த இல்ல காலங்கள்ல கடுமையான விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாரு. இல்ல கடந்த காலங்கள் அதிமுக காணாம போச்சு. அடுத்த கட்சி காணாம போகும்னா அது விஜய் கட்சி தான். பாண்டிச்சேரி பக்கத்துல ஆபீஸ் வச்சிருக்காருன்னு என்னுடைய நேர்காணல்லயே சொல்லியிருக்காரு. இல்ல அதான் அவரு எல்லா நிலையிலிருந்தும் மிக சரியாக பேசக்கூடியவர். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த நிலையிலிருந்து மிக சரியாக பேசுவார். அவருக்கு வந்து தமிழன்னை தந்திருக்கிற மிகப்பெரிய வரங்களில் ஒன்று அவருக்கு நாவாடுகிற வல்லமையை தந்ததுதான். எனவே அவர் வந்து பேசுவதில் சளைத்தவர் அல்ல. பேசி பேசியே தமிழ்நாட்டில் அறிமுகமானவர் அவர். அதனால அவர் வந்து அவர் பேசுற கருத்து சரிதான்னு மக்கள் ஏற்கிற அளவுக்கு பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சமூக வலைதளம் வந்ததற்கு பிறகு கேலியும் கிண்டலுமாக மாறி போனார். ஆனா அவர் வந்து விஜய் குறித்த தன்னுடைய அன்பை, விஜய் மீது தனக்கு இருக்கக்கூடிய மதிப்பை சமீப நாட்களாக வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அப்போ நாங்க எங்களை போன்றவர்கள் கேட்கிற போது கூட அதுல ரொம்ப அழுத்தமாக இருப்பது போன்ற தொனியில் தான் அவர் பேசினார். நீங்க சொன்னீங்க எங்க மேடையில் வந்து ஒரு வெற்றி இன்னொரு வெற்றியோடு சேர வேண்டும் என்று பேசினார்னு. ஒரு வெற்றி இன்னொரு வெற்றியோடு சேர வேண்டும் என்பது நாங்கள் அப்படி பொருள் கொள்ளல. என்னன்னா எங்களுடைய இயக்கத்தின் பெயர் திராவிட வெற்றி கழகம். இன்னொரு வெற்றியோடு சேரணும்னா வெற்றி என்கிற இடத்துக்கு வந்து சேரணும்னு அவர் சொன்னதாகத்தான் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா நாங்க அந்த கூட்டத்திலேயே 3 தீர்மானங்களை வடித்தெடுத்தோம். அதுல மிக முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு, திராவிட மாடல் நாயகர் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு தர வேண்டும். நாங்கள் எல்லா நிலையிலிருந்தும் பணியாற்றுவோம் என்பதுதான் அந்த தீர்மானம். கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிற போது ஒரு தீர்மானத்தை திமுக வெற்றி பெற வேண்டும், திமுகவினுடைய ஆட்சி தொடர வேண்டும்னு நாங்க தீர்மானமா போட்டதற்கு பிறகு அவர் ஒன்றும் அந்த தீர்மானத்தை புரிந்து கொள்ளாமலோ அல்லது தீர்மானத்தினுடைய வீரியம் தெரியாமலோ மேடையில் பேசுகிறவர் அல்ல. அதனால அந்த கருத்து வந்து வெற்றி கழகத்தோடு சேரணும் அப்படின்றது எங்க வெற்றி கழகமும் அவர்களுடைய விஜய் வெற்றி கழகமும் ஒன்னா சேரணுங்கிறது அல்ல. திரு நாஞ்சில் சம்பத்தோட அவரோட நிறைய நேர்காணல் நான் எடுத்திருக்கிறேன். இப்ப அவரு போய் விஜய் கட்சியில இணைஞ்சதும் கூட அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான். அவர் உங்க மேடையில பங்கெடுத்தவராச்சே அப்படின்ற அடிப்படையில கேட்கப்பட்ட கேள்வி இது. இன்னொரு விஷயம் நாஞ்சில் சம்பத் சொன்ன கருத்து. அதாவது விஜய் இந்த நேரத்துல மௌனமாக இருப்பது ஒரு வகையில் மக்களுக்கு நல்லதுதான். ஏன்னா திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூவ பத்தி அவரு யார் பக்கமும் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? இல்ல அண்ணன் நாஞ்சில் சம்பத் இப்படி பேசியது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருந்தது. வியப்பாக இருந்தது என்பதை தாண்டி நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஆழ அகலங்களை அளந்து பார்த்தவர். எதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும், எதற்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நுட்பமாக அணுகக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அவரே இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்றது எனக்கு உண்மையிலேயே வேதனையாக இருந்தது. காரணம், சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரத்துக்கு தயாராகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு ஒரு துருப்புச் சீட்டாக ராம ரவிக்குமாரை பயன்படுத்தி இருக்கிறது. ஒரு நீதிபதியும் அதில் இணைந்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் மு க ஸ்டாலின் இல்லாமல் வேறு ஒருவராக இருந்திருப்பாரே ஆனால்
இன்றைக்கு நிலைமை என்னவாக மாறி இருக்கும்? வலையை விரித்து விட்டு இந்த வலைக்குள் இஸ்லாமியர்கள் சிக்குவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி காத்து கொண்டிருந்தது. அந்த வலையை அறுத்தெறிந்து இஸ்லாமியர்கள் அது சிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு காவலரனாக இருக்கிற நானே இதை எதிர்த்து சண்டமாருதம் செய்வேன் என்று தமிழ்நாட்டில் ஒரு யுத்தத்தை நடத்தி காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இது முதல் முறை அல்ல. இதே திருப்பரங்குன்ற விவகாரம் கடந்த முறை வேறு உருவில் வந்தபோது கூட விஜயினுடைய குரல் வெளிப்படவே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனை குறித்து பேச வேண்டுமா இல்லையா? நீங்க ஆதரித்து பேச வேண்டாம். திமுக செய்தது சரின்னு சொல்ல வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி மாதிரி திமுக செய்தது தவறுன்னாவது சங்கித்தனமான கருத்தையாவது தெரிவிச்சிருக்கலாம்ல. உங்க குரலே வெளிப்படாது அப்படின்னா அது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த அமைதி அயோக்கியத்தனமான அமைதி இல்லையா? அந்த அமைதியை அண்ணன் சம்பத் நியாயப்படுத்துறாருங்கிறப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, செங்கோடையன் போய் சேர்ந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்ன என்பதை விஜய்க்கு வகுப்பெடுப்பாரு. அண்ணன் சம்பத் போயிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலையை தமிழ்நாட்டு மேடைகளிலும் குறிப்பாக ஊடகங்களிலும் இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வைப்பாரு. ஒரு அரசியல் ரீதியான நகர்வுகள் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அண்ணன் சம்பத் விஜய்க்கு எஜுகேட் பண்ற மாதிரி தெரியல. விஜய் ஏதோ சம்பத் அண்ணனை வலையில சிக்க வச்சிட்டது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த கருத்து. ஏன்னா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னா, எது அமைதியாக இருப்பது நல்லது, எந்த அமைதி நல்லதுன்னு அண்ணன் சம்பத் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய கருத்துக்கு நான் வண்ணம் பூசலாமே தவிர வாய்ப்போட்டு போட முடியாது. ஆனால் அண்ணன் சம்பத் போன்றவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியது உண்மையிலேயே மிகுந்த ஏதோ வருத்தத்தை ஒரு வகையில அளிக்கிறது. விஜய் செய்வது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அப்படி புரிஞ்சுக்கலாம்ல அத? இல்ல 100 விழுக்காடு அப்படி வந்துதானே ஆகணும். ஒரு கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு பக்குவப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தால் கூட நீங்க உட்கட்சி ஜனநாயகம் என்கிற பேர்ல, கருத்து சுதந்திரம் என்கிற பேர்ல கருத்துக்களை சொல்ல முடியும். அதுவே இப்ப நாளடைவுல எந்த கட்சியிலும் இல்லாம போயிடுச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். உட்கட்சி ஜனநாயகம்னா என்ன? கருத்து சுதந்திரம்னா என்ன? கலந்தாலோசிப்பது என்றால் என்ன? இது எதுவுமே தெரியாதவர் விஜய். அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவருடைய கருத்தை கொண்டு போய் விஜய் கிட்ட திணிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்டத்திலும் திணிக்க முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? மேடைகள் இல்லை, திமுக தனக்கு மேடைகள் தர மறுத்து விட்டது என்று சொல்லித்தான் விஜய் பக்கம் நான் நிற்கிறேன் என்று நேற்று அவரே இந்த நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அப்ப தொடர்ந்து மேடைகளில் பேச வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம். அந்த மேடைகள் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார், அவ்வளவுதானே. அதனால் அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இனி விஜயை நியாயப்படுத்தி பல்வேறு கோணங்களில் அவர் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நிற்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள், அவங்க ஒரு ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்காம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? நாங்க இன்னைக்கு உருவெடுத்திருக்கோமே. ஒரு தனி அமைப்பு கட்டிட்டோம். இன்னைக்கு அம்பேத்கரினுடைய நினைவு நாள் டிசம்பர் 6. தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலைகளிலும் எங்கெல்லாம் அம்பேத்கர் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்கள் தோழர்கள் இன்றைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே அமைந்திருக்கிற அம்பேத்கரினுடைய முழு உருவ சிலைக்கு இன்றைக்கு காலை எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நூற்றுக்கணக்கான தோழர்கள் போய் மாலை அணிவிச்சுட்டு தான் உங்களுடைய நேர்காணலுக்கு வந்திருக்கேன். ஒரு அரசியல் கட்சியாக நிமிர்ந்து நின்றுட்டோம். இன்றைக்கு வந்த தலைவர்கள் எல்லோரும் எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அண்ணன் சேக்கு தமிழரசனாக இருக்கட்டும், அதே போன்று அண்ணன் திருநாவுக்கரசு, மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஊடகங்கள் எழுதிட போகிறாங்கன்னு சொல்லி கூட எங்களை பக்கத்தில் நிற்க வச்சு மகிழ்ச்சி பொங்க தெரிவிச்சுட்டு வாழ்த்துக்கள் தலைவரேன்னு சொன்னார் எங்கள் அண்ணன் சத்யாவை பார்த்து. தொடர்ந்து பேசுவோம்னு சொல்லிட்டு போனார். அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியாக எழுந்து நின்றுட்டோமே. எப்படி அரசியல் ரீதியாக மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற திமுகவை ஆதரிச்சுக்கிட்டே மதிமுகவையும் திரு வைகோ அவர்களையும் விமர்சிக்கிறது அப்படின்றது எந்த வகையில ஒரு அரசியல் தெளிவா இருக்கும்? அப்ப அப்படி பேசுற நாஞ்சில் சம்பத் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. அப்ப மதிமுகல ஒரு ரிலீஃப் இருக்குல்ல? வைகோ அண்மையில் ஒரு கருத்து தெரிவித்தார். என்னன்னா, விஜய் என்னிடம் வாழ்த்து பெற்றார், விஜய் எப்படி வாழ்த்து பெற்றார் என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் என்னுடைய காலில் விழுந்து வாழ்த்து பெற்றார் அப்படிங்கிறத தான் தெளிவுபடுத்துறார். அப்போ விஜய் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வாழ்த்து பெற்றாருங்கிற செய்தி இப்போ அண்மையில் தெரிவிச்சிருக்கார். அந்த கருத்தை சொல்றது எதன் பொருட்டு?
அதற்கு என்ன உள்நோக்கம் இருக்கு? திடீரென விஜய் என்னிடம் வாழ்த்து பெற்றார்ன்னு சொல்வதனுடைய உள்நோக்கம் என்ன இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ மதிமுகவே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம தான் இருக்குங்கிறது தான் இன்றைக்கு களத்துல இருக்கக்கூடிய எதார்த்தமான சூழல். நாங்க வந்து உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி தான் வெளியில் வந்து களம் அமைச்சோம். காரணம், கட்சிக்குள்ள இருந்த ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு. கட்சிக்கு வானமும் சிறகுமாக இருந்து உழைத்தவர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரி. ஒரு தனி மனிதனோட இதெல்லாம் நன்மையை தவிர, ஒரு தனி மனிதனோட அ பலனை தாண்டி கொள்கை தான் முக்கியம்னு நினைக்கிறீங்கல்ல? மக்களுக்கான விடுதலை தான் முக்கியம்னு நினைக்கிறீங்கல்ல? அப்ப அதுல ஒரு காம்ப்ரமைஸ் இருந்தா என்ன? அந்த காம்ப்ரமைஸ்ல தானே இவ்வளவு நாள் நாங்க டிராவல் பண்ணோம். வைகோவினுடைய மகன் வந்ததற்கு பிறகு இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படுகொலை செய்யப்படுகிற போது நாங்க வந்து பொறுத்து கொண்டு, நீங்கள் சொன்ன மக்கள் நலன், இனத்தின் விடுதலை, திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு, தத்துவம் இவை எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்க வேண்டும் என்கிற லட்சிய நோக்கத்தோடு தான் பொறுத்து கொண்டே நாங்க பயணிச்சோம். இது என்ன முதல் அவமானமா மாத்தையான்னு சொன்னது? சென்னையில இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்தில் ஒரே ஒரு துணை பொதுச் செயலாளர் தான். விழுப்புரத்துல தான் அண்ணன் ஏ.கே. மணி இருக்கார். அப்ப விழுப்புரத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து நீங்க இங்க தருமபுரி வரைக்கும் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், வேலூர் எல்லா பக்கத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு மேலிடத்தில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் அவர்தான். அவருடைய படமே இல்லாம, அவருடைய பெயரே போடாம, அவரை அழைக்காம கூட்டங்கள் நடத்துறாங்க. அவருக்கு சொல்றது இல்ல. இல்ல அது இல்ல சார், ஒரு அதான் அத நிமிஷம். எதிர்த்து இல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. கேட்டு நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு தனி மனிதனை விட இயக்கம் பெரிதுதானேன்னீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. எனக்கு அவகாசம் கொடுக்கணும்ல நீங்க. அப்போ இவை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்றாங்க. தாயகத்துல நிகழ்ச்சி. துணை பொதுச் செயலாளருக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா? நெல்லையில இருக்கிற துணை பொதுச் செயலாளருக்கு தகவல் சொல்றாங்க. இங்க சென்னையில இருக்கிற துணை பொதுச் செயலாளருக்கு தகவல் சொல்றது. 5 மணிக்கு நிகழ்ச்சி, 3:30 மணிக்கு தகவல் சொல்றது. தலைவர் சாயங்காலம் 5 மணிக்கு வர்றாரு அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க. தாயகத்துல வந்துருங்க பிரஸ் மீட். அவர் 3:30 மணிக்கு மாமல்லபுரத்திலேருந்து புறப்பட்டா எத்தனை மணிக்கு இங்க வர முடியும்? நாங்க சொல்லிட்டோம் தகவலு. அவர் வர்றதில்ல. இப்படி எல்லா வகையிலும் இருட்டடிப்பு செய்கிற போது பொறுத்து கொண்டு தான் இருந்தோம். ஆனா, எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சி பயணிக்கிறதோ, அந்த நோக்கம் அடியோடு சிதைக்கப்படுகிறதுங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் அந்த பணியை செய்யாதுன்னு சொல்லி தானே நாங்க இன்னொரு பணியை செய்யறதுக்காக இல்ல வந்திருக்கோம். நீங்க வெளிய வந்துட்டீங்க. ம். அதாவது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, வெளிய வந்துட்டீங்க. வெளிய வந்த பிறகு கூட்டணியில இருக்கிற கட்சியவே விமர்சிக்கிறீங்க. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ன்றீங்க. அதுல ஒரு தெளிவே இல்லையேன்றேன் நான். தெளிவுன்றது இல்ல அந்த தெளிவு இல்லன்ற காரணத்தினால தான் நாஞ்சில் சம்பத் வந்து தெளிவா நகர்ந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு. சார் முதல்ல சம்பத் அண்ணனை நாங்க கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடவே இல்ல. நல்லா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஏதோ எங்கள்ட்ட தெளிவில்லாம போனதுனால தான் அவர் வந்து அங்க போயிட்டாருன்ற மாரி நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப திமுக மேடைகள்ல பேசினாரு. அப்ப திமுகட்ட தெளிவு இல்லையா? அதனால தான் திமுக வேணான்னு சொல்றாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு தெளிவா சொல்ட்டாரு சார். எனக்கு கூட்டம் இல்ல. எனக்கு கூட்டம் நடத்துவதற்கு திமுக தயாராக இல்ல. நான் ஒரு நாடறிந்த சொற்பொழிவாளன். பட்டியல் எடுத்து சொற்பொழிவாளர்களை நீங்க எழுதுனீங்கன்னா என் பேரு தான் முதல் இடத்துல இருக்கும். எனக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ற அனுமதியை தம்பி விஜய் கொடுத்திருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுச்சா? நாங்க அவரை கட்சிக்கு கூப்பிடல. காரணம் என்னன்னா, நாங்க யாரையும் போய் வலிய சென்று அழைக்கிற நிலையில இல்ல. நாங்க எத்தகைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் எங்களோடு வந்தால் போதும்னு நாங்க அந்த பயணத்த தொடர்றோம். நீங்க சிறப்பு இன்றைக்கும் அழைப்பாளரா கூப்பிட்டீங்கன்னா கூட, கடைசியா அவர தான் பேச வைக்கிறீங்க. சார் அவருக்கான நீங்க முக்கியத்துவத்த இல்ல. குடுக்குறீங்கல்ல. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது. இப்ப கூட நீங்க எங்களுடைய கட்சி பெயரறிவிப்பு விழால கூட அவர் பேசும்போது சொன்னாரு, "கடைசியா நீங்க பேசுங்கன்னு வல்லம் பஷீர் சொன்னாரு. ஏன்னு கேட்டேன், உனக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதனால நீ கடைசியா பேசுன்னு சொன்னாருன்னு" சொன்னாரா? எதார்த்தமான உண்மை அதான். நியாயமா கட்சியினுடைய தலைவர் தான் நிறைவு பேருரை நிகழ்த்தணும். எங்க தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்னா, மேடையில தனக்கு நாற்காலி இல்லை என்று சொன்னால் கூட மூத்தவர்களை உட்கார வைத்துவிட்டு அவர் மேடையின் பின்புறமாக உட்கார்ந்திருக்கிற தலைவர். நீங்க நெறைய வீடியோஸ் இருக்கு. எடுத்து போட்டு பாருங்க. 2 நிகழ்ச்சி. ஒண்ணு முப்பெரும் விழா, கொடி அறிமுக விழா. இன்னொன்று எங்கள் கட்சியினுடைய பெயரறிவிப்பு விழா. எங்கேயாவது ஒரு இடத்துல நடுநாயகமாக உட்கார்ந்து கொண்டு அவர் பணியாற்றியிருக்காரா? அவர் சுற்றிக் கொண்டே இருந்தார். அவர் மேடையில எந்த இடத்திலயும் தன்னை ஒரு தலைவரா முன்னிறுத்திக்கல. அப்படிப்பட்ட ஒருவர் வரவேற்புரை என்கிற பெயரால் உரையாற்றிவிட்டு அமர்ந்துட்டாரு. அப்போ வேற யாரோ ஒருவர் பேசணும். அண்ணன் துரைசாமி அண்ணன் ரொம்ப நேரம் பேச மாட்டாரு. பேராசிரியர் அப்துல் காதர் பேசுவாரு. ஆனா அவரே பெருந்தன்மையோடு சம்பத்த நிறைவா பேச சொல்லுங்கன்னு சொன்னார். அதனால அன்னைக்கு ஒரு ஸ்டார் பேச்சாளர் என்கிற அடிப்படையில் அவருக்கு நிறைவு பேருரை நிகழ்த்துகிற வாய்ப்பை தந்தோம். அவ்வளவுதானே தவிர அவர் ஒரு பேச்சாளராக வந்து எங்களுடைய நிகழ்வை வாழ்த்தி விட்டு போயிருக்கிறார்.
இல்ல ஒரு 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 நம்பிக்கைய வச்சிருந்தீங்க அவர் மேல. அவர் உங்களுக்கு ஏமாற்றத்தை குடுத்திருக்காரான்னு நாங்க கேட்கிறேன். எந்த நம்பிக்கையும் வைக்கல சார். ஆ. எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்ல. நீங்க எங்களோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து யாரையும் அழைப்பதில்லை. அத நீங்க முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய பயணம் மிக தெளிவானது. ஒருவேளை எங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா, எங்க கட்சிக்கு பெயர் அறிவிப்பதற்கு, பெயரை ஆய்வு செய்வதற்கு, தேர்வு செய்வதற்கு 15 பேர் கொண்ட குழு போட்டோம்ல. அந்த குழுவுல அவர் பேர் இருந்ததா? இல்ல. அப்ப நாங்க ஏன் அவர சேர்க்கல அந்த குழுவுல? எங்களுக்கு தெரியும். இது சிறகடித்து பறக்கிற சிம்புட் பறவை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த பறவை இன்றைக்கு சிறகடித்து பறந்து விஜயினுடைய தோளில் உட்கார்ந்து இருக்கிறது. அவ்வளவுதான். இது நாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இந்த பறவை ஐக்கியமாகும்னு எதிர்பார்த்தோம். அது எங்களுக்கு ஏமாற்றம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடையில் தொடர்ந்து அவர் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்று சொன்னால், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக மேடையில் தன்னை பேசுவதற்காக தத்தம் செய்து கொண்டவர் அவர். இந்த 6 ஆண்டு காலம் அப்படித்தான் அவர் பேசியிருக்கிறார். பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். அப்படித்தான் தொடர்ந்து அவர் பேசுவார். நான் கூட காஞ்சிபுரம் விழாவுல பேசும்போது சொன்னேன், "அண்ணன் மதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டா, நீங்களும் நானும் அந்த 14 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போறோம்னு அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். அவர் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இசைவு தெரிவித்தார். திமுக மேடையில் அவர் தோன்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்க கட்சிக்கு வருவார்னு நாங்க எதிர்பார்க்கல. திமுக மேடையில் அவர் தோன்றாமல் விஜயிடம் சென்று தன்னை ஒப்படைத்துக் கொண்டது ஒரு ஏமாற்றம் தானே தவிர எங்க கட்சிக்கு வரலன்னு அது ஏமாற்றம் இல்ல. விஜய்க்கு பலம் தானே. நிச்சயமாக ஒரு பலம் விஜய்க்கு கூடியிருக்கிறது. எப்படி செங்கோடையனுடைய வருகை விஜய்க்கு ஒரு பலமோ, அதுபோல அண்ணன் சம்பத்தினுடைய வருகை அவருக்கு ஒரு பலத்தை தரும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஊடகத்தில் விஜயினுடைய நிலைப்பாட்டை ஏற்ற இறக்கங்களோடு மக்கள் ஜனரஞ்சகமாக கேட்கிற மொழியில் நயமாக சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அந்த இடத்தை அண்ணன் சம்பத் இட்டு நிரப்புவார். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னொன்னு, புஷி ஆனந்த் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினீங்கன்னா 100 பேர் கூட வரமாட்டான். ஆதவ் அர்ஜுன் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினா 50 பேர் கூட வரமாட்டான். நாஞ்சில் சம்பத் பேசுகிறார்னு போஸ்டர் ஓட்டினா 1000 பேர் வருவான். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. நான் அதனால தான் சொன்னேன், தமிழன்னை நாவாடுகிற வல்லமையை அவருக்கு தந்திருக்கிறார். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் சொன்னேன். அதனால விஜய்க்கு இவருடைய வருகை என்பது கூடுதல் பலம்தான். அந்த கட்சியினுடைய கோட்பாடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்காணல்ல அவர் வந்து கொள்கை தலைவர்கள்னு அடையாளப்படுத்துறாருல விஜய். அந்த கொள்கை தலைவர்களுடைய பின்னணி என்னங்கிறத இவர் சொன்னார். விஜய்க்கு அதெல்லாம் தெரியுமான்றது எனக்கு தெரியல. இவர் சொன்னார், வேலு நாச்சியார் யார், பெரியார் யார், அம்பேத்கர் யார், அஞ்சலை அம்மாள் யார், இதெல்லாம் அவர் சொன்னார். இவர்களையெல்லாம் தலைவர்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார் தம்பி விஜய். அவர் பயணம் சிறக்கட்டும்னு துவக்க காலத்தில் சொன்னார்ல. அந்த அர்த்தங்கள் எல்லாம் விஜய்க்கே தெரியாது. அப்போ அந்த இளம் தம்பிமார்களை உற்சாகமூட்டுவதற்கு, அவர்களை எஜுகேட் பண்றதுக்கு இவர் பயன்படுவார். ஆனா அண்ணன் சம்பத்துக்கு என்ன பயன்? திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளில் மூறி முழங்கிய ஒரு பெருந்தகை என்கிற இடத்தில் இருந்தவர் இப்போது போய் இவர்களுக்கு வகுப்பெடுப்ப தயாராகிருக்கார். இல்ல, இன்னொன்னு தெரியுமா அவரை உங்களுக்கு? விமர்சிக்கிறவர்கள். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. தற்கூரின்னு இன்னைக்கு விஜய் கட்சியினரை பார்த்து சொல்றப்பல, தமிழ்நாட்டு களத்துக்கு தற்கூரி என்கிற வார்த்தையை முதலில் பிரசவித்தவர் அண்ணன் சம்பத் தான். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நேர்காணல்ல சொன்னார், தற்குறிகள் அப்படின்னு சொன்னார். ஆனா விஜயை பார்த்து அவர் சொல்லல. அவர் வேற ஒரு கட்சியை பார்த்து சொன்னார். அந்த கட்சியினுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. தற்குறிகள்னு சொன்னார். அந்த தற்குறி என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு விஜயினுடைய கட்சிக்காரர்களை பார்த்து பிரயோகிக்க பயன்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை பிரசவித்தவர் இன்றைக்கு அந்த கட்சியில் சென்று ஐக்கியமாகி இருக்கிறார். இல்ல, அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இப்ப திரு நாஜில் சம்பத்தை விமர்சிக்கிறவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா இவரை விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. அதை எப்படி பார்க்க? இல்ல, அந்த கருத்துக்குள் நான் போக விரும்பல. விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள் என்று. அதை வந்து அவருக்கு விலை வைக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது. அவர் விலை போகக்கூடியவரா என்பதும் எனக்கு தெரியாது. அப்படியே விலை போகக்கூடியவர் என்று பேசினால் அது ஒரு மலிவான விமர்சனம். அரசியல் கட்சியில ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அதிமுகவுக்கு யாரும் போலையா? அதிமுகலேருந்து பிஜேபிக்கு யாரும் போலையா? பிஜேபியிலேருந்து திமுகவுக்கு யாரும் போலையா? திமுகலேருந்து பிஜேபிக்கு யாரும் போலையா? இப்படி இடப்பெயர்ச்சி என்பது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு தானே இருக்கு. அப்போ அவர்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? விபி துரைசாமின்னு ஒரு துணை பொதுச் செயலாளர் திமுகவில் இருந்தார். அவர் எத்தனை கோடி கொடுத்து பாஜக வாங்குச்சு? சொல்ல முடியுமா? இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு. கேபி ராமலிங்கம்னு ஒரு பெரிய தலகர்த்தர் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களில் ஒருவர். அவர் இன்னைக்கு பிஜேபியில் போய் சங்கியா மாறி இருக்காரு. பாஜக எவ்வளவு கோடி கொடுத்து வாங்குச்சு? ஒரு மேயர், முன்னாள் மேயர்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சசிகலா புஷ்பா அதிமுகவில் ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசியவர் நாடாளுமன்றத்தில். அவர் போய் பாஜகவில் சேர்ந்தார். எவ்வளோ கோடி கொடுத்து வாங்கினாங்க? கார்த்தியாயினி வேலூர் மேயராக இருந்தவர் பாஜகவில் போய் சேர்ந்திருக்காரு. எவ்வளோ கோடி கொடுத்து வாங்கினாங்க? இதெல்லாம் கேட்டால் எப்படி? அரசியலில் இடப்பெயர்ச்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் போகிற போக்கில் ஒருவர் மீது இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு சொல்றது இருக்குல்ல, அது அவர்களை அவமதிக்கிற செயல். அப்படி விலை போகக்கூடிய நபராக அண்ணன் சம்பத் என்னுடைய கண்ணுக்கு தென்படவில்லை. அதனால் அது குறித்து நான் பேசுவதற்கு தயாரில்லை. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.